சரி. இன்னைக்கு 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, முதல் வசனம் வந்து 6ஆம் 6ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சி. சரிங்களா? அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 6ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சி 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில தான் முடியுது. ஸோ, அதில என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாகன்னு சொல்லி அந்த காரியத்த பார்த்தோம். விசுவாசிகளுடனே அவிசுவாசிக்கு சம்பந்தம் ஏது? நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் ஏது? ஒளிக்கு இல்லைக்கும் சம்பந்தம் ஏது? அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்கள விட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்போ நான் உங்களை ஏற்றுக்கொண்டு பிதாவாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அதை நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் அவிசுவாசிகளோட ரொம்ப பிணைப்பட்டீங்கன்னா, உங்கள் ஆத்மாவை கெடுத்து போடுவீங்க. இப்போ தேவனுக்கூட உள்ள உறவு வந்து உங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் வந்து உங்கள் பரிசுத்தத்தை இழந்து போயிடுவீங்க. அதனால் உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? அதோட தொடர்ச்சி தான் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். வாசிக்கிறேன் நான் முதல் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசிசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம். ஸோ அதை சொல்கிறாரு, நீங்கள் அந்நியன் நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசி அவிசுவாச போய் கல்யாணம் பண்ணக்கூடாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவிசுவாசிகளோட போய் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக சேர்த்துக்கூடாது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதுக்கும் துணிகரமாக எதை வேணால் செய்வாங்க. சரிங்களா? லாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் வந்து தேவன் என்ன சொல்லியிருக்காரோ எல்லாமே லீகலாக தான் போகணும். சரிங்களா? எல்லாமே லீகலாக தான் போகணும். கவர்மெண்ட் எப்படி சொல்லியிருக்கோ அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம போகணும். தேவனுக்கு பிரியமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் ஒன்றா போகணும். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அவிசுவாசியான ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப பிணைப்பட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், பட் ஆனால் அவிசுவாசியோட ஃப்ரெண்ட்ஸோட பிணைப்படும்போது அவங்களுடைய இழுப்புக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்ம ஆத்மா வந்து சேதப்படும். சரிங்களா? அப்போ அவங்கள எல்லாருமே நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நம்ம உண்டாயிருக்கலாம் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தத்தில் 50% பரிசுத்தம் வந்துட்டியா, மறுபடியும் 60% வா, 60% வந்துட்டியா 70% வா அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ எப்படி நம்ம பரிசுத்தம் அடையும் அப்படின்னா, வேத வசனத்தின் மூலமாக தான் அடிக்கடி நம்ம வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். சரிங்களா? அந்த வசனம் தான் நம்மை மாற்றும். அதாவது 2 கொரிந்தியர் 3:18 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? இப்போ அந்த வேத வசனம் தான் நம்மை மறுரூபப்படுத்தும். அதாவது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். சரிங்களா? அப்போ நம்ம பரிசுத்தமாகவே பூர்ணப்படுத்த கடவோம். அப்போ பூரணம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பூரணம் அப்படின்னா 100%. சரிங்களா? அப்போது இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, தேவன் எதிர்பார்க்குற 100% பரிசுத்த வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். சரிங்களா? அதுக்கு இந்த வசனம் தான் ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்த வளர முடியும் அப்படின்னா, தேவன் எதிர்பார்க்குற அளவு ஒரு பூர்ண பரிசுத்தத்தை நம்மளால் வாழ முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா, லூக்கா 1:6 நம்ம வாசிக்கிறோம், சகரியா எலிசபெத் அவங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய எல்லா வசனத்துக்கும் எல்லா கற்பனைகளும் கட்டளைகளும் கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ எல்லா வசனத்துமே பூர்ணமாக அவங்க வந்து தேவனுடைய எல்லா வசனத்துக்கும் எல்லா கற்பனைகளும் கட்டளைகளும் கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ யோவான் எழுதும்போது எழுதுகிறாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிடக்கூடாது இதெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தேவ கிருபையை நாடணும் பாருங்கள். இப்போ ஒன்றும் முடியாத காரியங்கள், கீழ்ப்பட முடியாத காரியங்கள் எல்லாம் அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய கிருபை கேட்கணும், பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையை நமக்கு நாடணும் பாருங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம பலவீனங்களை பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். சரிங்களா? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்பட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நம்ம அந்த பரிசுத்தத்துக்காக நான் கேட்கணும், ஆண்டவரே ஒரு நாளும், ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தராக, நான் பரிசுத்தராக, நீங்கள் பரிசுத்தராருங்கன்னு சொன்னீரே, எனக்கு இன்னும் பரிசுத்த கொடுங்க, இன்னும் வசனத்தின்படியாக என்னை மாற்றுங்க, என்னை மறுரூபப்படுத்துங்க, மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். சரிங்களா? அடுத்தது 2ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? 2ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 10ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? 10ஆம் வசனம், தேவனுக்கேற்ற துர்க்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஸோ அந்த அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த 10ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த 2ஆம் வசனம் வாசிக்கிறேன், எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும்
அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னா நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யலை, யாரையும் கெடுக்கலை, யாரையும் வந்து வஞ்சிக்கலை, உங்களுக்கு எந்த கெடுதலுக்கையுமே யாருக்குமே ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களை குற்றவாளிகள் ஆகும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை, முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் மேலே நாங்கள் அவ்வளோ அன்பாக இருக்கோம், உங்கள் மேலே நாங்கள் உயிரே சொல்லுவாங்க, உங்கள் மேலே வந்து உயிரே வச்சுருக்கோம். ஸோ எனக்கு என் உசிரே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறார், அந்தளவுக்கு உங்கள் மேலே அன்பு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மிகுந்த தைரியத்தோடே உங்களுடனே பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரங்களிலும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக உங்களோட பேசுகிறேன், நான் உங்களை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டுறேன், ஏன்னா ரொம்ப ஆறுதலால் நிறைஞ்சிருக்கேன், எங்களுக்கு உண்டான எல்லா உபத்திரம் இப்போ மற்ற ஊழியத்தினால என்னென்னமோ உபத்திரங்கள் பாடுகள் வந்தாலும் உங்களால் வந்து ஆறுதல்னால எனக்கு ரொம்ப பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னு சொல்லி கீழே காரணத்தை சொல்கிறார். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்கள் ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மக்கதோனியா வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பயங்கரமான போராட்டங்கள் உபத்திரங்கள் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா சிறுமைப்பட்டு தீத்து வந்ததுனாலே வந்து ஆறுதல் செய்தார். ஏன்னா தீத்து தான் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். தோரா பட்டணத்தில் வந்து தீத்து வர்றதுக்காக காத்துட்ருக்கார். இவர் வந்து தீத்துவை அனுப்பியிருக்கார். இவர் வந்து பவுல் வந்து தீத்து வந்து கொரிந்து பட்டணத்துக்கு அனுப்பியிருக்கார். போய் ஜனங்களெல்லாம் எப்படி இருக்காங்க, அப்போ அவங்க வந்து மனம் திரும்பி இருக்காங்களா, இப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்குது, அவங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது, அவங்கெல்லாம் அப்படியே தான் பழைய வாழ்க்கையிலேயே தான் வாழ்கிறாங்களோ, இல்லை நாங்கள் சொன்ன முதலாம் நிருபத்திற்கு சொன்ன காரியங்களுக்கெல்லாம் வந்து கீழ்ப்படிஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கார். பார்த்தீங்கன்னா தோரா பட்டணத்தில் அவர் வரல. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மக்கதோனியாவுக்கு வந்தார். மக்கதோனியா வந்ததுக்கப்புறம் மக்கதோனியாவில் தான் வந்து தீத்து வந்து பவுலை வந்து சந்திக்கிறார். ஸோ அவர் வந்து சொல்கிறார், வந்து ரிப்போர்ட் கொடுக்குறார். ஸோ ரிப்போர்ட் கொடுத்தேன்னா அந்த ரிப்போர்ட்டை கேட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ மக்கதோனியா வந்ததுக்கப்புறம் தான் தீத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த ரிப்போர்ட்னால் வந்து அவர் சொன்ன அந்த இவங்க கொரிந்து பட்டணத்தில் ஜனங்கள் எப்படி மனம் மாறி இருக்காங்க, மனம் திரும்பி இருக்காங்கன்னு சொன்னதுனால அது குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறார், ஆறுதல் அடைகிறான்னு சொல்லி எழுதுகிறார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டாயிருக்கிற வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினாலும் நானும் ஆறுதலடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து நான் வந்தனாலே மாத்திரம் இல்லை, பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வந்து வாஞ்சியாக இருக்கீங்க, எவ்வளவு வந்து அந்த முதலாம் லெட்டரில் அந்த முதலாம் நிருபத்தில் எழுதின காரியத்துக்கெல்லாம் கொடுத்தா ஐயோ நாங்கள் இப்படி தப்பு பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வடைஞ்சிருக்கீங்க. அதை ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணி மனம் திரும்பியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவர் சொல்கிறார். அதெல்லாம் வந்து அதனாலேயும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியம். ஸோ பார்த்திங்கன்னா இவர் தான் பாஸ்டர், சரிங்களா? இப்போ கொரிந்தி சபைக்கு வந்து இவர் தான் பாஸ்டர். இவர் தான் வந்து ரட்சிப்பை சொல்லி உருவாக்கி சபையை வச்சு ஜனங்களை வந்து சத்தியத்தை சொல்லியிருக்கார். இப்போ இவர் தான் பாஸ்டர். இப்போ மெயின் பாஸ்டர்கிட்டேருந்து வந்து பாஸ்டர் மேலே எவ்வளவு பக்தி வைராக்கியமாக இருக்காங்க கண்டு உங்களால் உங்கள் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாக சந்தோஷப்பட்டேன். ஸோ பாஸ்டர் வந்து வேறு தீர்த்து அனுப்பியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பாஸ்டர் மேலே அவங்க எல்லாத்துக்குமே ஒரே அன்பு பாசம் வாஞ்ச, சரிங்களா? இப்போ பாஸ்டர் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் பாராட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு, ஆறுதல் அடைந்து அதிகமாக சந்தோஷப்படுறேன்னு சொல்லி சொல்கிறார். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை, இப்போது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக இல்லை, மனம் திரும்புதலுக்கு ஏனோ நான் துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. ஸோ பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நிருபத்தில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கொஞ்சம் கடிஞ்சு கொண்டு தான் எழுதினேன், ரொம்ப கண்டிப்பாக தான் நான் எழுதினேன் நான். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கடிதத்தை பார்த்து நீங்கள் என்ன நிருபத்தை பார்த்து நீங்கள் கொஞ்சம் துக்கப்பட்டீங்க. அப்படி ஐயோ நீங்கள் கடிதத்தை பார்த்து துக்கப்படுவீங்களேன்னு முன்னாடி மனஸ்தாபப்பட்டேன், ஆனால் இப்போ நான் வந்து அது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த துக்கப்பட்டதுனால நீங்கள் வந்து தேவனுக்கேற்ற துக்கம் வந்து உங்களுக்குள்ள மனம் திரும்புதலுக்கு ஏதுவான தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்கு
எனக்குள்ளே வந்ததுனால வந்து நான் துக்கப்படுகிறேன். அப்போ அப்போ தேவனுக்கேற்ற துக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்று என்ன வரும்னா ம ம பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மனம் திரும்புதல் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மனம் திரும்பல் என்ன ஆகும்? மகிமையை கொண்டு வரும். மகிமை வந்து என்னாகும்? உங்களை மறுரூபமாக்கும். தேவ சாயலை கொண்டு வரும். அப்படின்னு நீங்கள் இயேசு கிறிஸ்துவ மாதிரியே மனித தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அதனால் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாரு. 10ஆம் வசனம் பாருங்கள். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் தான் அந்த அந்த அதிகாரத்திலே ரொம்ப முக்கியமான பகுதி இந்த 2 வசனம் தான். சரிங்களா? தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குறது. இப்போ தேவனுக்கேற்ற துக்கம் இப்போ தேவனுக்கேற்ற துக்கம் எப்படி வரும்னா தேவ வசனத்தின் மூலமாக தான் வரும். ஸோ இப்போ தேவ வசனம் தான் என்ன பண்ண அப்படின்னா நம்ம வந்து மாற்றோம். சரிங்களா? இப்போ தேவ வசனம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கடைசியில் எழுதுகிறாரு. அப்போ பார்த்தீங்களா, இவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. ஸோ மனுஷன் வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துக்கு தெரியும். நம்ம ஆத்மா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தேவனுக்கு தெரியும். அப்போ தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ அந்த வசனம் வந்து நம்ம அந்த வசனத்துக்கு தெரியும். பார்த்திங்கன்னா அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் வந்து கிரியை செய்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு துக்கம் வர, ஐயோ நான் சரியாக ஜெபம் பண்ணலையே, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த காரியத்தை நான் சரியில்லையே, இப்போ இது வந்து கண்டித்து உணர்த்தும். பார்த்திங்களா? இது நம்ம சீர்படுத்தும். நமக்கு காரியங்களை சத்தியத்தை போதிக்கும். நம்மளை வந்து மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தும். கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக நம்மை வந்து நடத்தும். சரிங்களா? இப்போ தேவ வசனம் தான் எல்லாம் செய்கிறார். சரிங்களா? இப்போ ஆவியானவர் நமக்கு இந்த உணர்வை தரும்போது ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார். தேவ வசனமும் ஆவியானவரும் சேர்ந்து நமக்குள்ளே கிரியை செய்து நமக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? மறுரூபத்தை உண்டாக்குறாங்க, மனம் திரும்புதலை உண்டாக்குறாங்க. மனம் திரும்புதல் மகிமையை கொண்டு வந்து நம்மை மறுரூபமாக்குது. கிறிஸ்துவின் சாயலை நம்மை மாற்றுகிறது. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியே பண்ணுகிறது. சரிங்களா? இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. சரிங்களா? எல்லாமே இந்த வசனம் தான் பண்ணுதா. வசனமும் ஆவியானவரும் சேர்ந்து நமக்குள்ளே கிரியை செய்து இந்த மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வராங்க. தேவ சாயலை நமக்குள்ளே கொண்டு வர்றாங்க. சரிங்களா? அப்போ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீக உலக பிரகாரமான துக்கம். ஸோ உலக பிரகாரமான துக்கம் அப்படிங்கிறது என்னென்னா பாவ காரியங்கள். ஐயோ இந்த பாவம் செய்ய முடியலையே, இந்த பாவத்தில் அந்த பாவம் செய்ய முடியாத ஒரு துக்கம். சரிங்களா? அந்த மாதிரியான துக்கம். சரிங்களா? அப்போ உலக பிரகாரமான துக்கம் அது கிடையாது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட துக்கம் வந்து அதாவது பாவ காரியங்களுக்கான துக்கம். பாவம் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு துக்கம். சரிங்களா? பார்த்தீங்களா? இப்போ ஒரு வேளை வந்து ஒருத்தன் வந்து போதை வஸ்துகள் வந்து ஐயோ போதை வஸ்து எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அது ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு துக்கம். சரிங்களா? பார்த்தீங்களா, ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு சிகரெட் குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஐயோ எனக்கு சிகரெட் கிடைக்கலையே, எனக்கு சிகரெட் குடிக்கலையே அப்படிங்கிற ஒரு துக்கம். சரிங்களா? இது வந்து பாவ சந்தோஷத்துக்கான துக்கம். இது வந்து பாவம் செய்ய தூண்டுகிற காரியங்களுக்கான துக்கம். இது வந்து மரணத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 11ஆம் வசனம் பாருங்க, முக்கியமான வசனம். ஸோ இந்த தேவனுக்கேற்ற துக்கம் என்னென்ன மாறுதல், என்னென்ன நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குகிறது. இந்த விஷயத்தில் இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். சரிங்களா? அதை நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்போ இந்த தேவனுக்கேற்ற துக்கம் முதலாவது என்ன பண்ணுறதுனா ஜாக்கிரதையை கொண்டு வருது. நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம எது நேரம் நடத்து அப்படின்னா மனம் திரும்புதலுக்கு நேரம் நடத்துது. சரிங்களா? அது U-turn அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அபவுட் டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பாவ வழியில் ஒரு சைடு போயிட்டு இருந்தால் அப்படியே 180 டிகிரி திரும்பி அப்படியே ஆப்போசிட்டில் வருது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லும்போது தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிற மனுஷன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்களா ஜாக்கிரதையுள்ள ஆத்மா புஷ்டி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஜாக்கிரதையினோட கை ஆளுகை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ பார்த்தீங்களா, ஊழிய காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், பண விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், கர்த்தரை தேடுகிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒழுங்காக வேதத்தை வாசிக்கிறதுலையும் தியானிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுறதுலையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், வீட்டின் காரியத்தை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேவ வசனம், அந்த வார்த்தை நமக்கு ஜாக்கிரதையை உண்டாக்குறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜாக்கிரதை என்ன பண்ணும் அப்படின்னா மனம் திரும்புதலுக்கு நேரம் நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியாயம் சொல்லுதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எவ்வளவு நியாயம் சொல்லுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நியாயம் சொல்லுதல் அப்படிங்கிறது என்னென்னா
இந்த மாதிரி தவறு பண்ணால் இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற உணர்வு வரும். சரிங்களா? ஐயோ! இந்த பாவம் பண்ணிட்டா இந்த மாதிரி தண்டனை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா, தாவீது பார்த்தீங்கன்னா பாவம் பண்ணிட்டார். அந்த பத்சேபாளோட பாவம் பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னா பயங்கரமான தண்டனைகளை வந்து அவர் சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு பயம் இருக்கணும். சரிங்களா? அந்த நியாயம் சொல்லுதல், இந்த மாதிரி பாவம் பண்ணால் தேவனிடத்துல இந்த மாதிரி தண்டனை வரும் அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பாருங்க. அவ்வளோ நியாயம் சொல்லுதல். அப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ! இந்த மாதிரி நான் தப்பு பண்ணக்கூடாது. தேவன் பண்ண ஆண்டவர் என்னை தண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கணும். ஸோ அதான் நியாயம் சொல்லுதல்னு சொல்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெறுப்பையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ வெறுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஐயையோ! நான் இதை பண்ணிட்டேனே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணிட்டேனே அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வெறுப்பு வரும் பாருங்கள். இப்போ நம்மை நாமே வெறுக்கும். அந்த பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு வரணும் பாருங்கள். சரிங்களா? ஐயோ! நான் இப்படி பண்ணிட்டேனே நம்மை நாமே வெறுக்கிற ஒரு நிலைமைக்கு அது தள்ளிடும். அது வந்து இருக்கும். அந்த வெறுப்பு அந்த வெறுப்பு இருந்துச்சுன்னா அது மனம் திரும்புதலுக்கு நேரம் நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாவத்து மேலே ஒரு வெறுப்பு வரணும் பாருங்க. சரிங்களா? நம்ம முன்னாடி வந்து ஒரு வேளை அது பிடிச்சு செஞ்சுருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளாக மாறினதுக்கப்புறம் தேவனுக்கு பிடிக்காத காரியம் பாவம் செய்கிறதுக்கு பாவத்து மேலே ஒரு வெறுப்பு வந்து வர வேண்டியது நமக்கு ஒரு அவசியம் பாருங்கள். அது மேலே ஒரு வெறுப்பு, ஒரு அருவருப்பு, ஐயோ! இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12:4 சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாயும் எதிர்த்து நிற்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெறுப்பு நமக்குள்ளே வரணும். அப்போ பார்த்திங்கன்னா பாவத்தை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வந்து நமக்கு வரணும் பாருங்கள். சரிங்களா? அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாவம் செய்ய விடாது. நம்ம வந்து பரிசுத்தத்துக்கு நேரான நம்மை நடத்துக்கிறதா இருக்குது. அடுத்த பார்த்திங்கன்னா எவ்வளவு பயத்தையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த பார்த்திங்கன்னா அந்த ஆவிக்கேற்ற தேவனுக்கேற்ற துக்கம் வந்து எவ்வளோ பயத்தை உண்டாக்குறது அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம். சரிங்களா? பார்த்திங்கன்னா அப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சேன்னா பார்த்திங்கன்னா தேவனுக்கு பயந்து போய் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. தாவீது பச்சைபாளத்தில் பாவம் பண்ணுன்னா போய் பயந்துட்டார் பாருங்க. போய் தேவ சமூகத்துலேயே ஆண்டவர் தண்டனை எங்கே வந்துருமோன்னு சொல்லி இப்படி ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார் பாருங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு பயப்படும் பயம் இதனால் வந்து மனுஷர் தீமையை விட்டு விலகுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாவம் செய்யாதபடி அது நம்மை தடுத்து போடுகிறதா இருக்குது. சரிங்களா? பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் 28:14 நம்ம வாசிக்கிறோம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ பயப்படுகிறதுனா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா வேறு காரியங்களுக்கு பயப்படுவது இல்லை. இப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஸோ தேவனுக்கு பயப்படுகிற பயம் சுத்தமுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது பார்த்திங்கன்னா நம்ம பாவம் செய்ய விடாது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா யோசேப்பு சொல்கிறாரு, அந்த போர்த்திபாவின் மனைவி வந்து என்னோட தவறு செய்யவா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது வந்து சொல்கிறாரு, நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, இவ்வளோ பெரிய பொல்லாங்கு செய்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படிங்கிறார் பாருங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் மேலே ஒரு பயம் அவருக்கு இருக்குது. சரிங்களா? அதனால தான் அந்த பயம்தான் வந்து அந்த பாவம் செய்யாதபடி தடுத்து போடுறதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் சுத்தமுள்ளதாக இருக்குது. அதை நம்ம பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துக்கிறதா இருக்குது. அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கண்டிப்பாக தேவை. சரிங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பயப்படும் பயத்தை எனக்குள்ளே வையுங்க. தாவீது ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம் என் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். உத்தம இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லி சாலமோனுக்காக ஜெபம் பண்ணும்போது பிள்ளைகளுக்கு உத்தம இருதயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். சரிங்களா? அப்போ அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம வந்து கேட்கணும் பாருங்கள். அடுத்த பார்த்திங்கன்னா எவ்வளவு ஆவலை உண்டாக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆவல் பார்த்திங்கன்னா இப்போ நமக்குள்ளே வந்து நான் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும், இன்னும் ஆண்டவரத்தில் கிட்டி சேரணும், இன்னும் நல்லா வேதத்தை வாசிக்கணும், ஒழுங்காக சர்ச்சுக்கு போகணும், நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாளந்தை ஒழுங்காக பயன்படுத்தணும், பரிசுத்தமாக வாழணும், அதிகமாக இன்னும் வந்து நான் ஆண்டவரத்தில் கிட்டி சேரணும், ஆண்டவருக்கு அதிகமாக நான் ஊழியம் செய்யணும். ஸோ இந்த காரியங்களெல்லாம் நமக்குள்ளே ஆவல் அதிகமாக தூண்டும் பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் வந்து நமக்குள்ளே உண்டாக்குறது. ஸோ பார்த்திங்கன்னா தேவனுக்கு ஏற்ற துக்கம், ஐயோ நான் சரியாக ஜெபம் பண்ணலையே, இன்னும் ஜெபம் பண்ண வைக்கும், இன்னும் என்ன வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவருக்கு நான் எதுவுமே செய்யலையே, ஆண்டவருக்கு செய்யணும், ஆண்டவருக்கா இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, பார்த்தீங்கன்னா ஆவல் நான் இன்னும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், இன்னும் பெரிய காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆவலை தூண்டுகிறதா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்து நமக்குள்ளே இவ்வளோ மாறுதல்களை கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். அடுத்த பார்த்திங்கன்னா எவ்வளோ பக்தி வைராக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எலியா பார்த்திங்கன்னா எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருந்ததை பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அந்த சிலையை வணங்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தீயில தூக்கி போடும்போது அவன் சொல்கிறாங்க, பார்த்திங்கன்னா அவ்வளோ தேவனுக்காக அவ்வளோ பக்தி வைராக்கியமாக நின்றதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்திங்கன்னா என் தேவன் தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க பாருங்கள். இப்போ எலியா நின்னார், இவர் தான் தேவன் அப்படின்னு சொல்லி நிற்கிறார் பாருங்கள். அந்த பக்தி வைராக்கியம் பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவ பார்த்தோம் நம்ம, வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்ததுன்னு சொல்லி சொல்கிறார். பரிசுத்த வைராக்கியம், பரிசுத்த பக்தி வைராக்கியம். சரிங்களா? அப்போ பரிசுத்த என்ன ஆனாலும் சரி நான் பரிசுத்தத்தை விட மாட்டேன் அப்படின்னா அது ஒரு பக்தி வைராக்கியம் பாருங்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா பவுலு வந்து பக்தி வைராக்கியமாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா எலியாவும் பயங்கரமாக பக்தி வைராக்கியமாக இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ பக்தி வைராக்கியம்
பாராட்டுறோம். ரொம்ப கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுறது. என்ன ஆனாலும் சரி நான் கிறிஸ்துவை தான் பின்பற்றுவேன். இது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை நான் எதிர்த்து நிற்க தயார். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தில் பக்தி வைராக்கியம் பாராட்டுறது நல்லது அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்படியாவது அது ஃபஸ்ட்டு வந்து சபைக்கு வந்து நான் டைமுக்கு வருவேன். அது ஒரு பக்தி வைராக்கியம் பாருங்கள். சரிங்களா? நான் ஒரு சர்ச்சு சண்டே சர்வீஸ் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். அது ஒரு பக்தி வைராக்கியம் பாருங்கள். சரிங்களா? எந்திரிச்சுன்னா முதலாவது நான் தேவனை தான் தேடுவேன். அது ஒரு பக்தி வைராக்கியம் பாருங்கள். சரிங்களா? இப்போ நல்ல விஷயத்த வைராக்கியம் பாராட்டுறது நல்லது. நான் தேவனுக்கு தான் முதலிடம் கொடுப்பேன். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் தேவனுக்காக பக்தி வைராக்கியம். என்ன ஆனாலும் சரி பரிசுத்தத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் சண்டே வந்து நான் சபைக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா மற்ற காரியங்களுக்கு மற்ற இதுக்கெல்லாம் விட்டுட்டு மற்ற சண்டே சர்வீஸை விட்டுட்டு நான் வேற எங்கேயாவது அங்கெல்லாம் போக மாட்டேன். நான் என்ன முக்கியமான காரியங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுறது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இதெல்லாம் வந்து விருப்பப்பட்டார் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் தான் இதெல்லாம் நடப்பிக்கிறதா இருக்கிறது. அடுத்த 7வது காரியம் பாருங்கள், எவ்வளோ கண்டிப்பை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த கண்டிப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டிக்கிற பிரசங்கியார் இல்லை கண்டிக்கிற பாஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அவங்கள கண்டித்து பிரசங்கியார்கள் இன்றைக்கி ரொம்ப தேவை. சரிங்களா? அந்த கண்டிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை மறுரூபத்துக்கு நேராக நடத்தும். சரிங்களா? அதாவது மகிமைக்கு நேராக நடத்தும், இந்த மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தும், தேவ வசனத்துக்கு நேராக அவங்கள நடத்தும். சரிங்களா? வசனத்தின்படியாக அவங்கள நடத்தும் பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா தேவன் சிச்சிக்கிறார். எதுக்குன்னா நம்ம வந்து கீழே தள்ளுவதற்கல்ல, எப்படியாவது வந்து கட்டப்படணும். அதுக்கு தான் வந்து தேவன் சிச்சிக்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தாவினை நம்ம போட்டு பார்க்குறோம். யோவானில் நம்ம பார்க்குறோம், ஆவியானவர் என்ன பண்ணுறாராமா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லுமா பார்க்குறோம். அப்போ அந்த கண்டிப்பு நமக்கு தேவை. அந்த கண்டிப்பு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தும், தேவ வசனத்துக்கு நேராக நம்ம நடத்தும், பரலோகத்துக்கு நேராக நம்ம நடத்தும், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுங்கிறதா மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக, மகிமைக்கு ஏதுவாக, மறுரூபத்துக்கு ஏதுவாக நடத்துகிறதா இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த எல்லா காரியங்களும் இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன பண்ணால் இத்தனை காரியங்கள் நமக்குள்ளே செய்கிறதா இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா முடிவு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மை வந்து மனம் திரும்புதல் வரும். மனம் திரும்புதல் என்ன பண்ணுறோம்னா நம்ம மகிமையின் மேலே மகிமை அடைய செய்து மறுரூபமாகும், தேவ சாயலாக நம்ம மாற்றும். சரிங்களா? அப்போ நிறைவானது வரும்போது குறைவானது உறைந்து போகும். எல்லாமே தேவ வசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் செய்கிறார். ஆவியானவர் கூட இருந்து கிரியை செய்கிறதை நம்ம பார்க்குறோம். இந்த முடிவு என்ன வருது நமக்கு? பரிசுத்தம். இப்போ தேவ சாயல். சரிங்களா? இப்போ தேவ சாயல் இப்போ பரிசுத்தம் வந்துச்சுன்னா நம்ம ரோமர் 6ஆம் அதிகாரம் கடைசியில் பார்க்குறோம். பார்த்தீங்களா? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நீங்கள் தேவனுக்கு வந்து அடிமைகளாக உங்களை ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். சரிங்களா? அப்போ அதுக்கு தான் இவ்வளோ நம்ம போராடுறோம். சரிங்களா? அப்போ நம்ம நித்திய ஜீவனை நம்ம விட்டுறக்கூடாது. சரிங்களா? உலக பிரகாரமாக 5-6 காரியங்கள் கிடைக்கிறது அது பெரிய காரியங்கள் கிடையாது. இந்த மனம் திரும்புதல் ரொம்ப 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 முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்து மனம் திரும்புதல் தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த போல ஒரு இடத்துல எழுதுறாரு, நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகள் அறுத்தால் பெரிய காரியம் அப்படிங்கிறப்ப ஞான நன்மைகளும் இதுதான். தேவ சாயல் சொல்லும்போது பிலிப்பியர் எழுதுறாரு, மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ மேலானவைகள் இதுதான் தேவ சாயல். பார்த்தீங்கன்னா மேலானவைகள். சரிங்களா? ஒரு மறுரூப மாற்றம். பார்த்தீங்கன்னா முன்னாடி கோபப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ வந்து அந்த கோப சுபாவம் இல்லை. முன்னாடி பராமப்பட்டிருந்தேன், இப்போ பராம சுபாவம் இல்லை. அதுதான் பெரிய ஒரு மாற்றம் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அந்த சகையை வீட்டுக்குள்ளே போனார். சகையை சொல்கிறான், நான் யார்கிட்டையாவது வந்து அநியாயமாக வாங்கியிருந்தா நாளை தனியாக கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. என்கிட்ட இருக்கிற இதில் பாதி வந்து இலைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ தான் மறுரூபம், ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை. இப்போ அந்த கிறிஸ்து உள்ளே வந்தோன்னே ஒரு மாற்றம் வருது பாருங்கள். சரிங்களா? அதுதான் தேவை. தேவ வசனத்தை முதல் வந்து தேவ வசனம் தான். சரிங்களா? தேவ வசனத்தை நோக்கி நம்ம பயணம் செய்யணும். சரிங்களா? 11ஆம் வசனம் பாருங்கள். 12ஆம் வசனம், ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தம் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தம் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன் சொன்னான். ஏன் இப்படி எழுதினேன்னா, நான் உங்கள் மேலே எவ்வளோ வாஞ்சியாக இருக்கேன், உங்களை யாரையும் குற்றப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அநியாயம் செய்யணும்னு வந்து கண்டிக்கணும்னு நான் எழுதலை. நீங்கள் எப்படியாவது மனம் திரும்பி உங்களை நான் என்ன பண்ணணும், உங்களை வந்து கற்புள்ள கன்னிகையாக, பரிசுத்த கன்னிகையாக, கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு முன்பான கொண்டு போய் நிறுத்தணும், அங்கே இதில் வைராக்கியமாக இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எழுதுகிறாரு. சரிங்களா? அடுத்த பாருங்கள், 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. பார்த்திங்கன்னா அந்த 15ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். அந்த பின்பகுதியை பார்த்திங்கன்னா அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாக இருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா தீத்துவது யாருன்னா அவனுன்னா தீத்துவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாக இருக்குது. அந்த 15ஆம் வசனம் கடைசி பகுதி.
அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாக வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 15ஆம் வசனம் 13லேருந்து 16 வரை. 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாய் தீத்துனுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததுனால் அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தீத்து அந்த இடத்துல போய் சொல்கிறார், பவுல் தான் என்ன அனுப்பிச்சார், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் மனம் திரும்பி இருக்கீங்களான்னு பார்த்து அவங்க எல்லாம் வந்து மனம் மாறி இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல எழுதுகிறார். நீங்கள் வந்து அவ்வளோ மனம் மாறினதை பார்த்து அவர் வந்து சந்தோஷமாக அவர் ரொம்ப ஆறுதல் அடைஞ்சார். அதை பார்த்து நாங்களும் அதிகமாக சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்னது யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாய் விளங்கிற்று. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தீத்துக்கிட்ட சொல்லி அனுப்புகிறார், அதெல்லாம் வந்து என்னுடைய ஜனங்கள் அவங்களுக்காக வந்து நான் சத்தியத்தை போதிச்சிருக்கேன், அதனால் வந்து அவங்க எல்லாம் மனம் திரும்பிடுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து வளர்த்துட்டார், இவர் தான் வந்து அவங்களுக்கு போதிச்சிருக்கு, நல்லா வார்த்தையை கொடுத்துருக்காரு, இரவும் பகலும் கண்ணீர் விட்டுருக்காரு உங்களுக்காக. வந்து இவர் வெளியில் எங்கே தான் சுற்றிட்டு இருந்தாலும் மனசெல்லாம் எங்கே தான் இருக்குன்னா கொரிந்து சபை அவருடைய விசுவாசிகள் மேலே தான், விசுவாசிகள் கெட்டு போகக்கூடாது, ஒருத்தர் கூட போகாதுன்னு சொல்லி இரவும் பகலும் கண்ணீர் விட்டு அவ்வளோவா சத்தியத்தை சொல்லியிருக்கா. அதனால் பார்த்தீங்கன்னா தீத்துக்கிட்ட தைரியமாக சொல்கிறார், நீ போ, அவங்க எல்லாம் வந்து மாறிடுவாங்க, வசனத்தின்படியாக அவங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக பெருமையாக சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி நான் வந்து சொன்னேன், அந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் நீங்கள் எல்லோரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிகமாய் அன்பாக இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் கட்டளைக்கு அமைந்து அப்படின்னா நீங்கள் பவுல் சொன்ன எல்லா கட்டளைக்கு வந்து நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்க, பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்கள் வந்து தன்னை ஏற்றுக்கொண்டதே அவன் நினைக்கல். தீத்துவை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. ஓஹோ, பவுல் அனுப்பியிருக்காரு, நம்ம பாஸ்ட் அனுப்பியிருக்காங்க, நம்ம மெயின் பாஸ்ட்டை வந்து அனுப்பியிருக்காரு, தீத்து அனுப்பியிருக்காரு, நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லி அனுப்பியிருக்காரு, நாங்கள் எல்லாம் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க, ரிப்போர்ட் சொன்னோன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா தீத்து பார்த்தீங்கன்னா ஸ்டென் ஆகிட்டார். அப்படியேங்கப்பா கொரிந்தியர் எழுதுறாரு, இப்படியெல்லாம் மாறுங்கன்னு சொல்கிறார். உடனே இவங்க மனஸ்தாபப்பட்டு மாறி எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சந்தோஷமாயிருது. சரிங்களா? அவனுடைய உள்ளவங்களை பற்றி நீங்கள் தீத்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே அவனுடைய எல்லாம் உங்களை பற்றி அன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன். சரிங்களா? அப்போ கடைசியாக சொல்கிறாரு, உங்களை குறித்து இந்த கொரிந்தியரே உங்களை குறித்து எனக்கு வந்து ரொம்ப திட நம்பிக்கையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, அதாவது அது அவன் என் பையன் எப்படி இருந்தாலும் அவன் வந்துடுவான், மேலே வந்துடுவான்னு தெரியும், அவன் வந்து எப்படியும் உயர்ந்துருவான்னு தெரியும், அவன் இப்படியே சாய்ச்சிருவான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்பாக்கள் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு அவர். சரிங்களா? எப்படி கொரிந்தியரே, ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் தான் இரவும் பகலும் அவங்களுக்காக கண்ணீர் விட்டுருக்கார், கண்ணீர் விட்டு சத்தியத்தை அவ்வளோவா போச்சிருக்கார். ஒரு தகப்பனை போல இருந்து அப்படி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி மன்றாடி சத்தியத்தை வந்து சொல்லியிருக்கார். அதை ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக நான் வந்து கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஸோ அந்தளவு கர்ப்ப வேதனைப்பட்டிருக்கேன். அதனால் அவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் என் பிள்ளைங்க, என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லி நான் பெற்ற பிள்ளைகள், உங்களுக்கு அவ்வளோ சத்தியத்தை போதிருக்கேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், உங்களுக்காக கண்ணீர் விட்டுருக்கேன் நான், அதனால் இவங்க எப்படியும் வந்து மனம் திரும்பி பரலோகத்துக்கு வந்து சேருவாங்கிற திட நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதுதான் அந்த இடத்துல அவ்வளோ திட நம்பிக்கையாக சொல்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, என் பையன் தப்பு பண்ண மாட்டாங்க, என் பையன் எல்லாம் எல்லாம் சரியாயிடுங்க, அவனை பற்றி எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அவ்வளோ அந்த உறுதியாக சொல்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி சொல்கிறார், எல்லாம் என் ஜனங்கள், என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படியும் வந்து பரலோகத்துக்கு வந்துடுவாங்க, மனம் திரும்பி பரலோகத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறார். சரிங்களா? ஸோ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்தப்படுவோம்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்து ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பலை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது உங்களுக்குள்ளே எவ்வளோ ஜாக்கிரதையும் நியாயம் சொல்லுதலையும் வெறுப்பையும் பயத்தையும் ஆவலையும் பக்தி வைராக்கியத்தையும் கண்டிப்பையும் உண்டாக்குறதுன்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா அது மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்துகிறது, மறுரூபத்துக்கு நேராக வழி நடத்துகிறதுன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். அதை பார்த்திங்கன்னா இவங்க போய் தீத்து வந்து இவங்க வந்து ஏற்றுக்கொண்டாங்க. தீத்து சொன்னப்போ அவங்க பவுலுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு அவங்க எல்லாம் மனம் திரும்பி நாளில் வந்து தீத்துனுடைய உள்ளம் வந்து உங்களை பற்றி ரொம்ப அன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா இதே மாதிரி பார்த்திங்கன்னா பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு குறித்து எங்களுக்கு திட நம்பிக்கை இருக்குது, அதனால் வந்து சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் உங்களோட பேசின வார்த்தைக்காக நமக்கு நன்றி.
பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். எசப்பா இன்னும் இடத்துல கிட்டி சேர கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் எசப்பா மனம் திரும்பலை உண்டாக்குறது போல் கர்த்தாவை இன்னும் எண்ணத்தில் மனம் திரும்பணுமோ எசப்பா அதில் மனம் திரும்ப கர்த்தருக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிங்கள் தரமட்டமாய் தாழ்த்தியும் கருத்தில் வைக்கிறோம். துதிக நம்மையும் யாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.